சித்திரை மாத வளர்ப்பிறையில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறும் இந்த திருக்கல்யாணம் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் ஒரு சேர நடைபெறும் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரனே இந்த திருமணத்தை முன்னின்று நடத்துவதாக நம்பிக்கை. மீனாட்சி அம்மன் மதுரையை அரசாண்ட போது சிவபெருமானை மணமுடிக்க தீர்மானித்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை ஓங்கும், மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். இந்த காணொளி மூலம் நீங்களும் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபட்டு அவர்களது ஆசியை பெற்று வாழ்வில் நலம் பெறுங்கள். அடுத்த பதிவில் சென்னிமலை முருகன் கோவிலின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.